அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல். என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவரால் தான் குடும்பமே பிரிஞ்சது அப்படின்னு விஜயுடன் இணைந்து வாழ சங்கீதா போட்ட ஒரு கண்டிஷன் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருதுங்க. இது தொடர்பான எக்ஸ்க்ளூசிவ் தகவலை பற்றியும் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய காதல் முதல் திருமணம் வரைக்கும் நடைபெற்ற பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றிய ஒரு தொகுப்பை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலமைச்சர் விஜய் அவருடைய மனைவி சங்கீதா இருவருக்கும் இடையிலான விவாகரத்து வழக்கு கடந்த ஜூன் 15ஆம் தேதி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தியிருந்தது. அப்போது வழக்கு தொடுத்த சங்கீதா, முதல்வர் விஜய் இருவருமே நேரில் ஆஜராகலை. இருவர் சார்பாகவும் ஆஜரான வழக்கறிஞர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக ஆஜராவதற்கு கேட்டு கோரிக்கை வைத்திருந்தாங்க. ஆனால் நீதிபதி அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது என அந்த கோரிக்கைக்கு மறுத்து தெரிவித்து விட்டாங்க. வழக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருந்தாங்க. இந்த நிலைமையில தான் பிரிஞ்சிருக்கிற முதலமைச்சர் விஜயும் அவருடைய மனைவி சங்கீதாவையும் சமரசம் பேசி சேர்த்து வைக்க ஒரு பிரபல தொழிலதிபர் களத்தில் இறங்கியிருக்காரு என ஏற்கனவே ஜூன் 16ஆம் தேதி அன்று நம்மளுடைய சேனலில் நாம் பார்த்துருந்தோம். அதாவது பார்த்திங்கன்னா, திருவேணி எர்த் மூவ்ஸ் நிறுவனத்தினுடைய பெரிய அதிபரான கார்த்திக் தான் அந்த நபருங்க. முதலமைச்சர் விஜயனுடைய மகன் ஜேசன் சஞ்சயும் தொழிலதிபர் கார்த்திக் ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்திருக்காங்க. அந்த உரிமையில் தான் ஜேசன் சஞ்சயிடம் பேசிய கார்த்திக், தம்பி உங்கள் அப்பா இப்போது மாநிலத்தோட முதலமைச்சர் ஆயிட்டாரு. இந்த நேரத்தில் குடும்பத்தோட சப்போர்ட் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் அம்மா கிட்ட பேசி அந்த விவாகரத்து வழக்கை திரும்ப பெற வைங்க அப்படின்னு ரொம்பவே ஆழமாக சமரசம் பேசியிருக்காரு. நாம் அன்று சொன்னபடியே தற்போது ஆகஸ்ட் 7ஆம் தேதி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அந்த அதிரடி திருப்பமும் நடந்திருக்கு. ஆகஸ்ட் 7ஆம் தேதியான அன்று பார்த்திங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்ததுனால முதலமைச்சர் விஜய் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியலை. ஆனால் மதியம் 1:30 மணிக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நீதிமன்றத்தில் சங்கீதா ஆஜராகியிருந்தாங்க. நீதிபதி சுஜாதா முன் மிக சரியாக 5 நிமிடம் மட்டுமே பேசிய சங்கீதா, இப்போதைய சூழ்நிலையை கருதி நான் கொடுத்த இந்த விவாகரத்து வழக்கை திரும்ப பெறுகிறேன் அப்படின்னு அதிரடியாக அறிவிக்க வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார் நீதிபதி. தொழிலதிபர் திருவேணி கார்த்திக் கொடுத்த ஐடியா படி மகன் ஜேசன் சஞ்சயை வைத்து அந்த வேண்டுகோளை ஏற்று தான் சங்கீதா இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இதன் மூலமாகவும் விஜய் சங்கீதாவும் மீண்டும் இணைந்து வாழ போகிறாங்க அப்படிங்கிற அந்த நல்ல செய்தி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஆனால் இதையெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்து தான் அன்றைக்கு ஆடி வெள்ளி இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் பட்டு வேட்டி பட்டு சட்டையில் சும்மா மாப்பிள்ளை மாதிரி சட்டமன்றத்திற்கு வந்தாரோ என்னவோ அப்படின்னு தவிக்க மூத்த நிர்வாகிகள் எல்லாம் செம குஷியிலையும் பேசிக்கொண்டாங்களாம். ஆனால் இதற்கு நடுவில் ஒரு கசப்பான உண்மையும் கசிந்திருக்கு. விஜயை சுற்றி இருக்கிற அந்த 4 அணியில் ஜேபி என சொல்லக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமியை சங்கீதாவுக்கு கொஞ்சமும் பிடிக்கலையாம். அவரோட தவறான வழிகாட்டலும் இந்த தலையீடும் தான் நம்ம குடும்பம் இந்த நிலைமைக்கு வர காரணம் என சங்கீதா தனக்கு நெருக்கமானவர்களிடம் ஏற்கனவே ஆதங்கப்பட்டு பேசியிருக்காங்க. இவ்வளவு நாள் பிரிந்து வாழ்ந்த விஜய் சங்கீதாவோட வாழ்க்கையில் தற்போது ஒரு நல்ல முடிவு வந்திருக்கு. மறுபடியும் அவர்கள் விஷயத்தில் இந்த ஜெகதீஷ் பழனிசாமி நுழைந்து மறுபடியும் கொட்டையை குழப்பிவிடக் கூடாது என்பதுதான் சங்கீதா மற்றும் அவரோட நல விரும்பிகள் எதிர்பார்க்கிறதாகவும் தற்போது ஒரு தகவல் கசிந்திருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த விஷயம் அப்படிங்கிறது தீயா பரவி வருகிறது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் சங்கீதா விஜய் அவர்களினுடைய காதல் முதல் விவாகரத்து வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு விதத்தில் அதிர்ச்சியாகவும் ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாகவும் ஒரு விதத்தில் நிகழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் காதல் முதல் விவாகரத்து மனு வாபஸ் வரைக்கும் விஜய் சங்கீதா வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகள் தற்போது சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. விவாகரத்து வழக்கு வாபஸ் பெறுவதாக சங்கீதா தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ரசிகர்களும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுமே மகிழ்ச்சியில் இருக்காங்க. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கணவர் விஜய்
விஜயிடம் இருந்து விவாகரத்து பெற்று தருமாறு மனைவி சங்கீதா லண்டன்ல இருந்தபடியே செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. அந்த மனுவில் தனது கணவர் விஜய்க்கு வேறு ஒரு நடிகையுடன் தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் இருவரும் அடிக்கடி வெளியில செல்வதாகவும் அவ்வாறு செல்லும்போது இருவரும் சேர்ந்தெடுக்கக்கூடிய புகைப்படத்தை அந்த நடிகை தனது சோஷியல் பக்கத்தில் பதிவு இடுறதுனாலையும் தனது பிள்ளைகளுக்கு அது அவமானத்தை ஏற்படுத்துறதாகவும் தெரிவித்திருந்தாங்க. தனக்கு குடும்ப செலவிற்கு கூட விஜய் பணம் கொடுக்கறதில்ல அப்படின்னும் காரை பயன்படுத்தக்கூட அனுமதி இல்லை அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. தான் லண்டன் பிரஜை அப்படிங்கிறதுனால தனக்கு இந்தியாவில் சொந்த வீடு கிடையாது, அதனால் வழக்கு நடைபெறும் வரைக்கும் தான் இந்தியா வந்தால் அவரது நீலாங்கரை வீட்டில் தங்க அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு கூறியிருந்தாங்க. இந்த வழக்கால் விஜய் தேர்தலில் போட்டியிடுவதில் சிக்கல் எழும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் விஜய் எப்படியோ போட்டியிட்டு வென்றும் காட்டிட்டாரு. இந்த நிலையில் ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது விஜயும் சங்கீதாவும் ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டிருந்தாரு. ஆனால் இருவருமே ஆஜராகலை. ஆன்லைனில் வீடியோ காலில் ஆஜராகி விளக்கம் அளித்தாங்க. இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போது நீதிபதியிடம் சங்கீதா தான் விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள்வதாக சொல்லியிருந்தாங்களாம். இதை ஏற்ற நீதிபதி இந்த வழக்கை முடித்து வைத்திருக்காங்க. இந்த நிலையில் விஜய் சங்கீதாவின் காதல் கதை முதல் அவர்கள் பிரிந்திருந்தது வரைக்கும் எல்லாவற்றையும் சமூக வலைத்தளங்களில் அவங்களுடைய ரசிகர்களால் பகரப்பட்டு வந்துட்டுருக்கு. அதிலும் இலங்கை தமிழ் தொழிலதிபர் சொர்ணலிங்கத்தின் மகள் தான் சங்கீதா. இவங்க லண்டனில் வசித்து வந்துட்டுருக்காங்க. இவங்க விஜயின் தீவிர ரசிகை. 1996 ஆண்டு பூவே உனக்காக படத்தை பார்த்ததும் சென்னைக்கு எப்படியாவது விஜயை பார்க்க விரும்பியிருக்காங்க. மேலும் ஒரு படத்தின் படப்பிடிப்பு சென்ற சங்கீதா விஜயின் நடிப்பை பாராட்டியும் இருக்காங்க. அப்போது விஜய்க்கும் சங்கீதாவினுடைய எளிமை ரொம்பவே பிடிச்சிருந்துதான். இதையடுத்து ஒரு முறை தனது பெற்றோரை பார்க்குமாறு விஜய் அழைத்திருக்காரு. அதன் பேரில் சங்கீதாவும் விஜயின் பெற்றோர் எஸ்.ஏ. சந்திரசேகர் சோபாவை நேரில் சந்திச்சிருக்காங்க. அப்போது விஜயினுடைய பெற்றோருக்கும் சங்கீதாவை பிடித்து விட்டதாம். இதனால் முறைப்படி சங்கீதாவின் பெற்றோரிடம் விஜயின் பெற்றோர் பெண் கேட்டிருக்காங்க. இதையடுத்து கடந்த 1998 ஆண்டு ஜூலை 10 விஜயும் சங்கீதாவும் தங்கள் திருமணத்தை லண்டனில் பதிவு செஞ்சாங்க. அதற்கு பிறகு அடுத்த ஆண்டு 1999 ஆண்டு ஆகஸ்ட் 25 இந்து முறைப்படி இவர்களுக்கு திருமணம் நடந்துச்சு. இதையடுத்து ராஜா முத்தையா மண்டபத்தில் வரவேற்பு நிகழ்ச்சியும் நடந்திருக்கு. இவர்களுக்கு 2 குழந்தைகளும் இருக்காங்க. ஜேசன் சஞ்சய், திவ்யா சாஷா. 26 வயதாகும் சஞ்சய் குழந்தை நட்சத்திரமாக வேட்டைக்காரன் படத்தில் நான் அடிச்சா அப்படின்ற பாடலில் நடிச்சிருந்தார். அதே மாதிரி 2005 ஆண்டு பிறந்த மகள் திவ்யாவும் தெரி படத்தில் கடைசி சீனில் நடிச்சிருந்தாங்க. ஜேசன் இயக்குனர் ஆகியிருக்காரு. திவ்யா லண்டனில் படித்து பட்டம் பெற்றிருக்காங்க. விஜய் விவாகரத்து விவகாரம் வந்தபோது விஜய் தனது குழந்தைகளை கவனிப்பதில்லை, குழந்தைகளுக்கும் தந்தையை பிடிக்கவில்லை அப்படின்னா பேசியிருந்தாங்க. ஆனால் அண்மையில் ஒரு சேனலுக்கு பேட்டியளித்த சஞ்சய் தனது தந்தை குறித்து நல்ல விதமாகவே கருத்தும் தெரிவித்திருந்தார். இதுவும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது.